வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இரவுக்குள் இந்த கந்தன் என்னை தொட்டு நீ இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நான் சொல்கின்ற இவரால் உனக்கு நடந்தே தீரும். என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ வேண்டி நிற்கின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் செய்யும். எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் பொழுது கந்தனின் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும். என் குழந்தையே, அப்பன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன்னை தேடி வருவேன். நான் இருக்கிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தத்தான் செய்வேன். உன்னோடு நான் இருந்து உனக்காக பயணிக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வந்து விட்டால் நமக்கும் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நீ இப்படியே இருந்து விடுவோமோ என்று எண்ணி பயப்படாதே. உனக்கான சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுப்பேன். உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கை தருகின்ற வாய்ப்புகளை எப்பொழுதுமே நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். நம்மை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் எப்பொழுதுமே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று எண்ணி நீ வருந்தாதே. எல்லாவற்றையும் கந்தன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை இந்த நிலையிலிருந்து நான் மீட்டெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் இத்தோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டதா, இதுதான் நமக்கு நிரந்தரமானதா என்றெல்லாம் சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே. நான் வரும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்த விஷயங்களும் இப்பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களும் என்னவென்று நீ யோசித்து பார்த்தாயா? என் குழந்தையே, வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் ஒரு நொடியில் கொடுக்கவில்லை. அத்தனை வெற்றியையும் ஒரே நேரத்தில் உனக்கு தந்துவிடவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ மீண்டும் மீண்டும் புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை உணரத் தொடங்கினாய். சட்டென்று எதையுமே நம்மால் பெற முடியவில்லை என்று நீ தவித்த பொழுது இந்த கந்தன் உன் கைபிடித்து உனக்கு நல்லது நடக்கும் என்று எடுத்துச் சொன்னேன். இந்த கந்தன் உன் கைபிடித்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தருவேன் என்று உனக்கு மன உறுதியை கொடுத்தேன். எப்பொழுதும் போல நான் உன்னை தேடி வந்து கொண்டும் உன்னை விட்டு செல்லவும் இல்லை. நான் உன்னோடு தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில்தான் எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். விடை தெரியாத வாழ்க்கையில் நாம் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நாம் சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு தெளிவு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையுமே தொலைத்து விட்டோமோ என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல்
உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும், உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்கான மாற்றங்கள் என்ன தரப்போகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி படக்கூடிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது. நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நான் உன் கண் முன்னால் நிறுத்துவேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் உனக்கு உறுதியாக தந்திடுவேன். உன்னை சூழ்ந்து வரும் பொழுது நீ இந்த வாழ்க்கையின் இரகசியங்களை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கந்தனிருந்து நமக்கு என்ன கொடுக்கிறார், கந்தனிருந்து நம் வாழ்க்கையில் எந்த வெற்றியை காண்பித்து கொடுக்க முயற்சி செய்கிறார் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய். உன்னை நான் சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காகவும் என் குழந்தை கலங்கி விடாதே. எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. மாற்றங்கள் பல உன்னை தேடி வரும் நேரம் கந்தனின் அருளும் உன் கைப்பிடித்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டு விலகிவிடு. என்ன நடந்தாலும் இனிமேலும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்த சந்தோஷங்கள் நமக்கு போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை மனமுடைந்து விடாமல் தெய்வம் நம்மை காக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான நேரத்தை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள தயாராக இரு. உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை தேடி வரும் பொழுது நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதுவெல்லாம் என் நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இந்த கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன். இந்த கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருந்து மீறி வேறு எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ தாண்டி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டாலே அது போதுமே. இனிமேலும் நீ எந்த நிலையிலும் வேதனைப்பட்டும் வருத்தப்பட்டும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை தெரிந்து கொள். முருகா முருகா என்று நீ சொன்னாலும் சரி, என் பிள்ளையே இந்த கந்தனை நீ முழு மனதோடு அழைத்தாலும் சரி, அப்பன் எந்த இடத்திலும் அந்த நொடியே உன்னோடு வந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. அந்த நொடியே உன்னோடு இருந்து நான் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ முழுமையாக கட்டுப்பட்டு கொண்டே இரு. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிரு. தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கில்லை. உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளும் நான் இருந்து உனக்கு நடத்துவேன். இந்த வெற்றியின்
உச்சத்தை உனக்கு காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு என்றும் என்றென்றும் இந்த கந்தன் துணை இருப்பேன் என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியலில் உனக்கான உதவியை உன் அப்பன் நான் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என்னை விட்டால் யாரும் இல்லை என்று நீ சொன்ன வார்த்தையை நான் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி நான் இருக்கிறேன் என்று நிரூபிக்கின்றேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.